நம்ம ராமநாதபுரத்தில் குழிமந்தி பிரியாணி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வேற எங்கேயும் இல்லை, நம்ம பெல்லா பிரியாணியில். ஸோ இந்த குழிமந்தியோட கான்செப்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஏமநாட்டில் ஆரம்பித்து கடைசியாக கேரளா வரைக்குமே வந்துருச்சு. வந்து ஒரு பள்ளம் தோண்டிடுவாங்க, அதை சுற்றி வந்து நம்மளுடைய கல் வைப்பாங்க. அந்த கல் வந்து ஹீட்டை வந்து வெளியிலே விடாது. அந்த மாதிரி 10 அடி குழி தோண்டி உள்ளே வந்து விறகு எல்லாமே வச்சுருவாங்க. ஸோ உள்ளே வந்து விறகோடு சேர்த்து அனல் கொதிக்கும் போது நம்ம வெளியில் வந்து மந்திக்கான ரெசிபிஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு கம்பி மூலியமாக கயிறை கட்டி கீழே இறக்கிடுவாங்க. ஸோ கீழே இறக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஸ்லோ குக்கிங்கு. அந்த மெதுவான தம்லேயே அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஆயில் கண்டென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அரேபியர்கள் அதிகமாக சாப்பிட்ற ஒரு உணவுகள்னு இதை சொல்ல முடியும். ஸோ எல்லாம் மூடி வச்சதுக்கப்புறம் இந்த ஒரு பெரிய மூடியை வச்சு அதை க்ளோஸ் பண்ணி மேலே சாக்கிக்கெலாம் போட்டுட்டு 1.5 மணி நேரம் அந்த தம்மில் ரொம்ப அமைதியாக இருந்து வெளியில் வரும்போது குழிமந்தி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அரேபியன் கண்ட்ரீஸில் சாப்பிட்ட சேம் மந்தியை வந்து நம்ம ராமநாதபுரத்தில் சாப்பிட போகிறோம். அது பெல்லா பிரியாணி தான் லான்ச் ஆகும் போது இன்றைக்கி தான் அந்த குழிமந்தி நம்ம அந்த பெல்லா பிரியாணியில் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஃபயர் வுட் குக்கிங் தான். அதாவது நம்மளுடைய அந்த சவுக்கு மரத்தை வச்சு தான் ஃபுல்லாகவே சமையல் பண்ணுவாங்க. அதனால் அதோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ காலையில் நேரத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம பெல்லா பிரியாணிக்கு போகிற எல்லா பிரியாணிகளும் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த பெல்லா பிரியாணியோட ஒரு டேஸ்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் காரணமாக இருந்தாலும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த சவுக்கு மர விறகு தான். முல் அண்ட் ஃபுல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சவுக்கு மர விறகு வச்சு அந்த ஃபயர் வுட் பிரியாணி தான் பண்ணுவாங்க. அதனால் அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிரியாணியில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் நம்ம ராமநாதபுரத்தில் பெல்லா பிரியாணி தான். வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்கிற மந்தி பிரியாணியும் குழிமந்தி கிராண்ட் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஸ்பைசி சொட்ட சிக்கன்லேருந்து இறங்கப்பட்ட அந்த மசாலா கிரேவி எல்லாம் உள்ள ரைஸில் இருக்கும்போது மந்தி பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே உள்ளே இருந்த நம்மளுடைய குழிமந்தி பிரியாணியை சூப்பராக ஓப்பன் பண்ணுறாங்க. முழுவதுமாக வந்து அந்த புகை அந்த ஹீட்டில் தான் அந்த மந்தி வந்து வெந்திருக்கு. மேலே உள்ள சிக்கன் மேலே தடவப்பட்ட அந்த சின்ன சின்ன ஸ்பைஸியான விஷயம் சொட்டாக இறங்கி கீழே உள்ள அந்த மந்தி ரைஸ் ஃபுல்லாக பண்ணி எந்த ஒரு மசாலாவுமே கிடையாது, ஒன்லி ஸ்பைசி மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃபுட்டு வந்து நோ ஆயில் கண்டென்ட்ஸ்னே சொல்ல முடியும். அந்த மாதிரி சூப்பரான ஒரு மந்தி பிரியாணியை குழிமந்தி பிரியாணி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம உள்ள சிக்கன் வைக்கும் போது ஃபுல்லாக அந்த ஃப்ளேவர்ஸ் மேலே இருந்துச்சு, அந்த ஆயில்ஸ் மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப டீப்பாகவே அந்த ஃபுல்லாக அந்த ஃபயர் வுட்லேயே நீட்டாக வந்து குக் ஆயிடுச்சு. இதில் உள்ள ஸ்பைசி தான் கீழே இறங்கியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் நம்ம எடுத்தது சிக்கனு, அடுத்து நம்ம மந்தி எடுக்க கான்செப்ட் என்னென்னா கிட்டத்தட்ட அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே 4 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி ஸ்லோ குக்கிங் கான்செப்ட்டில் 2 மணி நேரம் ஒரு 10 அடி குழி தோண்டி அதுக்குள்ளே ஃபயர் வுட் பண்ணி 2 மணி நேரம் ஸ்லோ குக்கிங்கில் நிதானமாக அது குக் ஆகி வரும்போது அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் பட்டு பிரியாணி நம்மளை மந்தி வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். வேறு எங்கேயும் கிடையாது, பெல்லா பிரியாணி மட்டும்தான். ராமநாடு மக்களுக்கு இன்டர்நேஷனல் ஃபுட்டை கொண்டு வரதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது இந்த பெல்லா பிரியாணி தான். ஓகே, ஃப்ளேவர்ஸ் நம்ம பார்க்கும்போதே தெரியும். அந்த மசாலா கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் சுத்தமாக நேச்சுரல்ஸ், அந்த மல்லி எல்லாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் பண்ணி ரொம்பவே உடம்புக்கு சத்தான சுவையான அப்படின்னு சொல்லி பெல்லா பிரியாணினா அப்படின்னு சொன்னால் அசைவத்தில் ஆரோக்கியம்னு சொல்ல முடியும். ராம்நாட்டில் பெல்லாங்கிறது ஒரு பயங்கர நேம் ஆயிடுச்சு. இது எப்படின்னா மந்திலாம் இல்லை, ஆக்சுவலாக நம்ம ஊர் பிராண்டு பெல்லா பிரியாணி. கண்டிப்பாக. ஸோ நம்ம ஊர் மக்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ என்னன்னா மந்தி இன்னைக்கு வந்து பிரபலம் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக. ஸோ அப்போ மந்தி பார்க்கும்போது நிறைய பேர் டெக்னாலஜி அடுப்பில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எப்பவுமே பெல்லா பிரியாணி பொறுத்தவரை பிரியாணினாலுமே விறகுல தான் நம்ம சமைப்போம். மந்தினாலுமே ஃபயர் வுட்டில் தான் பண்ணுவோம். மந்தியோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஏமன் நாட்டில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரிய குழிக்குள்ளே வச்சு அந்த ஸ்லோ குக்கிங் பண்ணி பண்ணுறதுல தான் மந்தியோட இது. ஸோ அதே மாதிரி நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு 15 நாளாக நாங்கள் குழி தோண்டி அதை கட்டுறதுக்கு இங்கே ஆள் கிடைக்கல. ஸோ வெளியிலேருந்து வர வச்சு அந்த ஃபயர் பிரிக்ஸ் வாங்கி கட்டி ஸோ ராமநாதபுரம் மக்களுக்கு என்றைக்குமே ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஊர் பிராண்டு நம்ம மக்களுக்கு நிறையா பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதனால தான் இந்த குழிமந்தியை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பெல்லா பிரியாணி வந்து ராமநாதபுரம் மக்களுக்கு நிறைய புது உணவுகள் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதே மாதிரி மந்திக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்ட தான் பயன்படுத்துகிறோம். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி இந்த ப்ராடக்ட்டோட முறை இதுதான், இந்த மாதிரி தான் நாங்கள் செய்கிறோம். மந்தினாவே குழியில் இறக்கி அந்த ஸ்லோ குக்கிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கனை பாருங்கள், இவ்வளோ சாஃப்ட்னஸ் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் காலை பிடிச்சி இழுத்தினா கூட உடஞ்சிடும். ஏன்னா இது பாயில் பண்ணி 2 மணி நேரம் ஆச்சு. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு 2 மணி நேரம், மொத்தம் இந்த ஒரு சட்டியை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 4 மணி நேரம் ஆகும் தேவைப்படும். எஸ். உங்களுக்கு வந்து ஃபுல் கோட் மந்தி வேணாலும் ப்ரீ ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். எஸ். ஏன்னா இன்னைக்கு ராமநாதபுரம் மக்கள் எங்களுக்கு எல்லாருமே நல்ல சப்போர்ட்டிவ். இன்னைக்கு எங்கே போனாலும் பெல்லா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் மந்தின்னு வருது, ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனல்
ட்ரெடிஷ்னலாக வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் வேணும்னு சொல்கிறதுக்காக இந்த ட்ரெடிஷ்னல் முறையில் நாங்கள் பண்ணுறதுக்காக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். குக்கிங் எல்லாமே பார்த்துருந்தோம். குக்கிங் முடிஞ்சிட்டு இங்கே வந்து ஒரு கிராண்ட் லான்ச் இதை பண்ண போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே செலிபிரிட்டிஸ் கூப்பிடும் எல்லாத்துக்குமே ஒரு சினிமாட்டிக்காக தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நம்ம பெல்லா பிரியாணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமீர் ஹம்சா காக்கா கூப்பிட்டுருக்காங்க. அமீர் ஹம்சா காக்கா வந்து சமூக சேவை வந்து தமிழ்நாடு அளவில் வாங்கியிருக்காங்க. நம்ம ராமநாதபுரத்துக்கு பெருமை சேர்த்து அவங்கள கௌரவிக்கும் விதமாக அவங்க தான் இன்றைக்கி வந்து இந்த குழிமந்தி பிரியாணி லான்ச் பண்ண போகிறாங்க. லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷில் தான் இருக்கும். ஸோ இந்த சிக்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காந்தாரி சிக்கன், அரேபியன் சிக்கன், கிரிமி சிக்கன், பெரிய சிக்கன் சொல்லி 4 வெரைட்டிஸ் இருக்குது. இதை தாண்டி அதுக்கப்புறம் மட்டன் மந்தி, முழு ஆடை மந்தி தர்றதுக்குமே இங்கே ரெடியாக இருக்காங்க. அதோடு சேர்த்து நம்ம மயனோஸ், அதுக்கப்புறம் தக்காளி ஜாஸ் அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கமகமக்கும் அந்த புகை வாசனையோட ஒரு கிராண்ட் லான்ச்சே பண்ணிட்டாங்க. ப்ரீ ஆர்டர் புக்கிங் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ரெகுலராக கீழக்கரையாக இருக்கட்டும், ராமநாதபுரம் இருக்கட்டும், எல்லா பிரியாணிலையுமே வந்து கண்டிப்பாக இந்த மந்தி அவைலபிள் இருக்கும். வாங்கி சாப்பிட்டுங்க. ஏமன் நாட்டு மந்தி நம்ம ராம் நாட்டு பெல்லால ஏமன் டேஸ்ட் இருக்குமா? சாப்பிட்டு பாருங்க. ஸோ சாப்பிட்டு பார்க்கறதோட பார்த்தாலே தெரியுது கமகமக்கும் வாசனையோட சூப்பரான குழி மந்தி ஏமன் நாட்டில் உள்ளது நம்ம பெல்லால இருக்குது, ராம் நாட்டில்.